எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதாவது வேணான்னு கீழே தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவரை யூஸ் பண்ணி எப்படி விதவிதமாக கலராக சூப்பரான கிராஃப்ட் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐடியா என்னென்னா கூகுளி ஐஸ். இதுக்கு சின்ன சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் மெடிசின் கவர் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த துவரம்பருப்பை தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் சுற்றியும் பிளாக் கலரில் கலரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ஐபாலாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணன்னு கிடையாது. இதுக்கு பதிலாக மைசூர் தாலோ இல்லைன்னா சின்ன சின்ன பீட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஐஸ் பண்ண போகிறதுனால நான் 2 ஸ்லாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கவருக்கு பேக் சைடில் சுற்றியும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பருப்பில் ஒட்டாத அளவுக்கு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பருப்பு கீழே விழுகாத அளவுக்கு பேக் சைடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் அட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த ஐஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட். நம்ம இவ்வளோ நாளாக இது தெரியாமல் கடையில் வாங்கிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம், நமக்கு கூகுளி ஐஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கடையிலலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலையே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நாமளே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இப்போது 2 ஐஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மற்றவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் நாம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இந்த மாதிரி நாமளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிட்டோன்னா இனி காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான மேட்சிங் ரிங். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி எம்டியான ஒரு மெடிசின் கவர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஓரத்தை நேரோவாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எந்த சைஸில் ரிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இதை க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது ரிங்கோட ஹெட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் பிங்க் கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மெடிசின் கவர் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிடலாம். இதை நான் ஒரு ஃப்ளார் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் 6 பேஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஐடியா தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில் எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒன்று கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்டை எடுத்திருக்கேன். அதில் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு பேஸுக்கு மட்டும் சில்வர் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை சென்டரில் வச்சுக்கிறேன். அதை சுற்றியும் பிங்க் கலரை அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நம்ம கீழே பேப்பர் வச்சோன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட் வெயிட் உள்ள கார்ட்போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும். இப்போ இந்த மெடிசின் ரப்பரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளார் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ரிங்கில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இதை என்னோடய ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிமேல் இதை கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கலராக நாமளே வீட்டில் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐடியா என்னென்னா DIY இயரிங். ஸோ இது செய்கிறதுக்கும் நான் இந்த மாதிரி தான் மெடிசின் கவர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலரை வச்சு தான் நம்ம இயரிங் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்லாட்லேயும் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன கலரில் என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க.
இப்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 இயரிங்க்குமே நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா காயட்டும், அப்புறமா நம்ம இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கிடலாம். இது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே 2 ஸ்டோன் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனை நம்ம கம்மை வச்சு நல்லா ஒட்டிக்கிடலாம். இப்போ இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் ட்ராப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தொங்குற மாடலில் வேணுச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கிடலாம். இது பார்க்கும்போது நல்ல லுக்காக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ வெயிட்லெஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கலராக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மேட்சிங்காக வேர் பண்ணிக்கிடலாம். இப்போது இதோட ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பேக் சைடு ரெடி பண்ணணும். இதுக்கு நான் ஒரு டிஷ்யூ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டிஷ்யூவை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கிடலாம். ஃபோல்ட் பண்ண டிஷ்யூவை இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிடும். இப்போது இதை நம்ம வேர் பண்ணணும்னா இதுக்காக நமக்கு பேக் பின்னும் ஸ்டாப்பரும் தேவைப்படும். இப்போது பின்னில் 2 ஸ்டாப்பரில் 2 நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பேக் பின்னை நம்ம ஸ்டெட்டோட பேக் சைடில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் டிஷ்யூ மேலே தான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி பின்னை வச்சுக்கோங்க. ஸோ 2 ஸ்டெட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பின்னை ஒட்டிடலாம். இது காயட்டும். இப்போது ஸ்டெட்டோட பேக் போர்ஷன் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த போர்ஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டெட்டை இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து கலண்டு வராது, நல்ல பேஸ்ட் ஆயிரும். க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப்லர் போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்யூட்டான ஹேர் பேண்ட். இது செய்கிறதுக்கு நான் மெடிசின் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கலர் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஒரே சிங்கிள் கலராக யூஸ் பண்ணாமல் டபுள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி கொடுக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதே மாதிரியே எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் வைக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப்பும் சுற்றி வைக்கிறதுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பும் எடுத்திருக்கேன். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெட்டல்ஸ்க்கு நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். அடுத்து சென்டரில் வைக்கக்கூடியதுக்கு நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் நல்லா காய வச்சுக்கிடலாம். அடுத்ததாக நான் ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். இது 10 ருபீஸ்க்கு வாங்கினது. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி நம்ம சாஃப்டாக்கி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேண்டோட பாட்டம் சைடு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம நூல் சுற்ற போகிறோம். இதுக்காக நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை பேண்டை ஃபுல்லாகவும் சுற்றும் போது இது குத்தாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரெட் கலர் உள்ளன் த்ரெட். இது தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நூல் வந்து கலண்டாத அளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய ஹேர் பேண்ட் இருந்தால் கூட நம்ம இதே மெத்தடில் செஞ்சு அதையும் நம்ம புதுசாக்கிடலாம். இப்போ நூல் ஃபுல்லாத்தையும் சுற்றினதுக்கப்புறம் இதோட அடுத்த எண்ட்லையும் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது நம்ம பெயிண்ட் பண்ணது நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்ததாக இதை அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஸோ இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த அட்டையை கட் பண்ணிக்கிறேன். சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண அட்டைக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சென்டரில் பிளாக் கலரை வச்சுட்டு சுற்றியும் எல்லோ கலர் பெட்டல்ஸை வச்சுக்கிடலாம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே இந்த பெட்டல்ஸை ஒட்டினதுக்கப்புறம் இதையும் நல்லா காய வச்சுக்கிடலாம். இப்போ இந்த ஃப்ளாரை நம்ம ஹேர் பேண்டில் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நூல் சுற்றினதுக்கப்புறம் இது நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. க்ளூவை க்ராஸ் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க.
இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவரை அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸுக்கு மேட்சிங்காக போடும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஏற்கனவே செஞ்ச ஃப்ளவரை இந்த மாதிரி டைப்பில் உள்ள ஹேர் பேண்டில் மாட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவரை வச்சிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கலராக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக மெடிசின் ரேப்பரை வச்சு செஞ்ச இந்த ஃப்ளவரை குஷி கிளிப்லேயும் நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளிப்போட மேல் பாதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃப்ளவரை இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலராக வேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். லாஸ்ட்டாக இந்த மாத்திரை கவரை யூஸ் பண்ணி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் அடிக்கடி சிசர் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி யூஸ் பண்ணும்போது சிசர் சம்டைம்ஸ் வெட்டாமல் போயிடும். இதுக்காக நம்ம கடைக்கு போய் கொடுத்து சரி செய்யணுன்னு தேவையில்லை. ஸோ வீட்டிலையே இந்த மாதிரி மெடிசின் கவரை வச்சு சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிடலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி ரொம்ப நேரம் கட் பண்ணும்போது இது நல்லாவே ஷார்ப்பாயிரும். ஸோ சிசரில் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த செலவே இல்லாத மாத்திரை கவரை யூஸ் பண்ணி செஞ்ச DIY சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.